ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே பாஸ்டர் சாலமோன், பாஸ்டர் மில்டன் ஐயா அவர்கள் இவங்களாம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காங்க. கடந்த வருடம் நான் வந்திருந்தேங்க. உண்மையிலே அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. மீண்டும் சொல்கிறேன், நம்ம எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் போதிக்க வரல, பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். போதிக்கிறதுக்கும் பகிர்ந்து கொள்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது பகிர்ந்து கொள்வது. நம்ம எல்லாம் பாஸ்டர்ஸ், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆமென். எதுவுமே சந்தோஷப்படுறீங்க. தயவு செஞ்சு உங்கள் கையில் பென்னு பேப்பர்லாம் இருந்தால் எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். பதிமூணுலேருந்து வாசிக்கிறேன். ஞானத்தை கண்டறிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலும் அது வெளியேறப்பெற்றது, இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். இந்த வார்த்தை ரொம்ப அருமை பாருங்க. சில காரியத்தை நம்ம கற்றுக்கும் போது, சில காரியத்தை ஞானத்தினால சரியான வகையில் செயல்படும் போது எல்லாமே நமக்கு உண்டாயிடுது. கர்த்தர் எதுவுமே நம்ம குறை வைக்க போறதே கிடையாது. சில நேரத்தில் நமக்கு நிறைய குறைகள் இருக்கிறதுக்கு காரணம் கூட நம்ம யோசிக்கும் போது அது கர்த்தர் ஒரு பொறுப்பாளியே அல்ல. ஏன்னா கர்த்தர் குறையை விரும்பாத ஒரு தேவன், நிறைவை விரும்புகிற ஒரு தேவன். நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நிறைவுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாவற்றையுமே இந்த உலகத்தில் தேவ ஞானத்தினால நிலை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, சாலமோன் சொல்லும் போது, இந்த நீதிமொழிகள் எழுதும் போது சொல்றாரு, அதன் வர்த்தகம் ஒரு நல்ல லாபம். ஊழியம் செய்யறோம்னு சொன்னா நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை. கண்டிப்பா இருக்கலாம், கஷ்டம் பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. ஆனா கஷ்டம் பிரச்சனையே ஊழியம் கிடையாது. நிறைய காரியத்தை கர்த்தர் மாற்றுகிறார், நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். சில நேரத்தில் நம்ம ஒரு சிலர் அப்படி நடத்துறார், ஒரு சிலர் இப்படி நடத்துறாரு நினைப்போம். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லவே. அவர் ஏன் பச்சைப்பாதம் உள்ளவராக இருக்க போறார்? ஒருத்தரை கொடுத்து ஒருத்தரை கைவிட போற அவசியமே கிடையாது. அவர் ஒவ்வொருத்தரையுமே அவ்விதமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ நம்ம இந்த பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி ஒரு ஒற்றுமையை நம்மளால் காண முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிறைய நிழலாட்டங்களை புதிய ஏற்பாட்டில் ஒரு வெளிச்சத்தில் நம்மளால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிழலாட்டங்களே நம்ம வாழ்க்கையில நிறைய அர்த்தங்கள் நமக்கு ஏற்படுத்தி தரும். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வரும் பொழுது அந்த அர்த்தத்தினுடைய எல்லா விதமான ஆதாயங்களையும் நம்மளால காண முடியும். இது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கையில் எல்லாமே நிழலாட்டம், ஆனா கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டது. புதிய உடன்படிக்கையில் அப்படியே கிறிஸ்து இறங்கி வந்துட்டார். நிழல்லையே பார்க்குறவங்க நிஜத்தை பார்க்கும் போது நிறைய ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பழைய உடன்படிக்கையின் கீழே இருக்கிற பரிசேயர்கள், சதிசேயர்கள், இவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மையான அந்த நிழல்ல இருக்கிற அந்த நிஜத்துக்கு நம்ம கொண்டு வரும்படி தான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். இன்னைக்கு நம்மவும் இந்த ஊழியம் செய்யறோம்னு சொன்னா ஒரு நிஜமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகும்படி எதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, இயேசு அந்த நிஜத்துக்கு நம்மளை எப்படி கொண்டு வந்தாரோ, அந்த நிஜத்தில் எப்படி நம்மளை நிற்க வைத்திருக்கிறாரோ, அதே நிஜத்துக்குள்ளாக ஜனங்களை கொண்டு போகும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏமே பாருங்க, உதாரணத்துக்கு பலிபீடம் அப்படி நம்ம எடுத்துன்னு வைங்களேன். இந்த பலிபீடம் சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்க பலி செலுத்தப்படுது. அந்த பலிகள் ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு அடையாளமா இருக்கு, பாவத்தை போக்குது இப்படின்னு நம்ம எல்லாம் தெரியும். ஆனா அந்த பலிபீடத்துல நிறைய விஷயங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க பலிபீடம் சொல்லும் பொழுது அந்த பலிபீடத்துக்குரிய உண்மையான அதுல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆழமான அந்த வெளிச்சம் தான் நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியா மாத்த போகுது. நமக்கு பலிபீடம் தெரியும்,
ஆனா அந்த பலிபீடத்தின் உண்மையான காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நம்ம எடுத்தா கூட பிரசங்க பீடத்தை வந்து பலிபீடம் சொல்றோம். பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக புது உடன்படியில பலிபீடம் எதுங்க? இப்ப நான் நிக்கிற இடம் எது? பலிபீடம். பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர்கள், புது உடன்படிக்கையில போதகர்களை நம்ம கொண்டு வரோம். பழைய உடன்படிக்கையில ஜனங்களுக்காக ஒரு ஆசாரியன் பலி செலுத்துவான். புது உடன்படிக்கையில அதே ஜனங்களுக்காக இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த பழைய உடன்படிக்கையில செய்யக்கூடிய சில காரியங்களை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது மிக அவசியம். பலிபீடத்துல ஒரு நாளும் பலி கொடுக்கிறவனை ஏத்த மாட்டாங்க. பலிபீடத்துல ஒவ்வொரு முறையும் பலியை மாத்திரம் தான் ஏத்துவாங்க. பலி கொடுக்கிறவங்க பலிபீடத்துல ஏறக்கூடாது. பலி மாத்திரம் தான் பலிபீடத்துல ஏறும். ஒரு பலிபீடத்துல ஒரு ஆசாரியன் பலி செலுத்தும் போது அங்க ஜனங்க நின்று பார்ப்பாங்க. இந்த பலி செலுத்தி முடிக்கிற வரையும் அவங்க நின்றுட்டு இருப்பான். ஒரு ஆடு அங்க பலியிடப்படும், அதன் தோலை உரிக்கப்படும், லேவியராகமம் சொல்றபடி அதெல்லாம் தனித்தனியாக ஆக்கப்படும். அந்த தகன பலியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல போடுவாங்க. போட்ட உடனே அங்க நின்று நான் பார்த்துட்டு இருப்பான். அங்க எரிஞ்சு கொண்டிருக்கும். அது எரியுறது எல்லாமே அவனுக்கு தெரியும். என் பாவம், என் சாபம், என்னுடைய இயலாமை, என் நோய், இப்ப எல்லாம் அங்க எரிந்து கொண்டிருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அப்ப அந்த பலிபீடத்துல அந்த ஆசாரியன் பக்கத்துல நின்று அந்த தகன பலி இட 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 இப்ப அந்த எதிரில் நிக்கிறவன் அதை பார்க்க அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். என்ன நம்பிக்கைன்னா, இப்போ நான் வந்து கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வரும். இதுதான் பழைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்கிறோம். இதை வருஷந்தோறும் செய்து வந்தார்கள். வருஷந்தோறும் பலிகளை கொண்டு வருவாங்க. ஆசாரியன் அங்க இருப்பான். அந்த பலி செலுத்தப்படும். அங்க தகன பலி எடுக்கப்படும். ஆசாரியன் பலி பக்கத்துல நிற்பான். அந்த தகன பலிபீடத்துக்கு எதிராக ஜனங்க நிற்பாங்க. அங்க பலி இருந்து அவங்க பார்ப்பாங்க. பலியிட்டு முடிஞ்ச உடனே சந்தோஷத்தோடு கூட வீட்டுக்கு போவாங்க. ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கும் ஒரு நீங்க புல்பீட் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பலிபீடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் சபைக்கு ஜனங்க உள்ள வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை பிறப்பிக்கிற செயலை செய்ய உங்களையும் என்னை தேவன் அழைத்திருக்கிறார். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அவன் உள்ள வரும்போது அவனுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம். அவன் பாவம் செஞ்சிருக்கலாம், அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கலாம், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கலாம், அவனுக்குள்ள எப்படி இது செய்ய முடியும்ன்ற எண்ணம் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், பிசாசுடைய அச்சுறுத்தல், பயம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அவன் பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்ட உடனே உங்க பிரசங்கத்தை கேட்க 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 அது ஒரு தகன பலி மாதிரி இருக்கணும். அவன் அந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள, அந்த பலி முடியறதுக்குள்ளவே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடணும். அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப பாருங்க, ஒரு பிரசங்கம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஏற்படுத்தக்கூடியதான் ஒரு பிரசங்க பீடம். அதுக்கு பேர் தான் பலி பீடம். அப்போ ஒரு பிரசங்க பீடத்துல நான் நிக்கிறேன்னு சொன்னாவே, ஒரு பிரசங்க பீடத்துல நான் ஏறிட்டேன்னு சொன்னாவே, அங்க ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும்படி நான் ஏறி இருக்கிறேன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்ப பாருங்க, பிரசங்க பீடத்துல வந்து நிறைய பேர் பாருங்க, பலிகளை ஏத்துறாங்களோ இல்லையோ, பலி கொடுக்கிறவனே ஏத்தி உட்கார வச்சிருவாங்க. அவன் அந்த மனுஷனை பத்தி, அந்த மனுஷ காரியங்கள், அந்த மனுஷன் என்ன, அந்த மனுஷன் எப்படி போட, உலகம் எப்படி, இதையே பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. அப்ப அது பேர் பலிபீடமா இருக்காது. அந்த இடத்துல சுகந்த வாசனை வராது. அந்த இடத்துல பதில் கிடைக்காது. அந்த இடத்துல மனுஷனுக்கு நம்பிக்கை பிறக்காது. அந்த இடத்துல மனுஷனுக்கு நிறைய கேள்விக்குறிகள் வருது. அதனாலதான் பாருங்க, ஒரு மனுஷன் சபைக்குள்ள வந்து வெளியில போகும்போது அவனுக்கு நம்பிக்கை வரலன்னு வச்சுங்க, அன்னைக்கு அந்த நீங்க செலுத்தின பலியில, உங்க பிரசங்கத்துல நீங்க செலுத்தின ஒரு பெரிய பலியின் காரியத்துல ஏதோ ஒரு விஷயம் சுகந்த வாசனையை எட்டல, அவனுக்கு பதில் அங்க கிடைக்கல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு காமிக்கிறேன் பாருங்க, சில காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்படியே கொண்டு போறேன், பழைய ஏற்பாட்டுல இருந்து அப்படியே கொண்டு வரேன், புதிய உடன்படிக்கையில் வந்து முடிக்கிறேன். வரலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் ஆபேல், இன்னொன்னு காயின். 2 பேரும் வந்து கர்த்தருக்கு பலி கொடுத்தாங்க. 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. கர்த்தர் எதை அங்கீகரித்தார் அப்படின்னு தெரியும். மனப்பான்மை ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, காயின் மாதிரியும் ஆபேல் மாதிரியும் போதகர் மாதிரி இருந்தா அதான் எப்படி அங்கீகரிக்கப்படுன்றது நீங்களே யோசித்துக்கலாம். மனப்பக்குவங்களை நமக்கு தெரிஞ்சதை போதிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன தெரியும், நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், எனக்கு என்ன அனுபவம், அது இல்லை. கடவுள் எதை அங்கீகரிக்கிறாரோ அதை தான் நம்ம போதிக்கணும். நான் ஒரு ஆசாரியன், இப்ப அந்த பலியை கொண்டு வரும்போது அவன் கொண்டு வர அந்த பலியை செலுத்துறது என்னுடைய வேலை. இப்ப நம்முடைய பலி கிறிஸ்டியேசு. இப்ப இதுல எதை நான் கலக்கிறன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி செலுத்துறன்றதுதான் முக்கியம். இப்ப நான் ஒரு ஆசாரிய ஊழியம் செய்யறேன், ஒரு ஆசாரிய ஊழியத்துல வந்து அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிக்கிறேன். அந்த பலியில நான் வேலை செய்யணும்.
என் சொந்த அறிவுல நான் வேலை செய்யக்கூடாது. காயின்னு நீங்க ஆபேலையும் எடுத்துக்க பாருங்க. பலியை வேலை செய்யறத விட்டுட்டு காயின் வந்து சொந்த அறிவுல வேலை செய்ய ஆரம்பிப்பான். சொந்த அறிவு வந்து நல்லது, பசுமையா இருக்கலாம், ஆரோக்கியமான காரியமா இருக்கலாம். ஏன்னா அவன் கொண்டு வந்ததெல்லாம் எதுவும் வாடி போனது உதவாது கிடையாது. அவன் கொண்டு வந்ததும் வேதம் சொல்றது அந்த நிலத்தில் முதற்கனி. ஆனா அது அவனுடைய அறிவு பசுமையா இருக்கலாம், ஆனா அது அங்கீகரிக்கப்பட முடியாது. நிறைய பிரச்சனை வந்து பசுமையா இருக்கலாம், நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அது அங்கீகரிக்கப்பட முடியாது. அங்கீகரிக்கணும்னு சொன்னா அந்த பலிபீடத்துல கர்த்தர் சொல்ற அந்த பலி மாத்திரமே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அது அங்கீகரிக்கப்பட முடியும். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் இட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பாருங்க, பெரிய ஆக்கணி தீர்ப்பு முடியுது. ஜனங்க மேல இப்போ அந்த பூமியின் மேல தேவன் ஒரு பெரிய ஆக்கணி தீர்ப்பு கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தோடனே பூமி எல்லாம், பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும், பூமியில இருக்கிற எல்லா ஜந்துக்களும் இப்ப அழிஞ்சிருச்சு, எல்லாமே ஒண்ணுமில்லாம் போயிடுச்சு. இப்ப நோவாவுடைய குடும்பமும் அந்த பேழையில் இருக்கிற மிருக ஜீவன்கள் மாத்திரம்தான் இருக்கு. இப்போ வெளியில வந்த உடனே நோவா முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? ஒரு பலிபீடத்தை போய் கர்த்தர் கட்டுறான். அந்த பலிபீடத்தை கட்டினது மாத்திரமல்ல, அந்த பலியை செலுத்தின உடனே இப்ப கர்த்தர் அங்க இறங்கி வர்றாரு. வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகந்தார். இப்போ சுகந்த வாசனையை முகந்த உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆக்கணி தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. ஆக்கணி தீர்ப்பு முடிஞ்ச உடனே இப்ப நோவாவும் குடும்பமும் பிள்ளைங்களும் இப்ப வெளியில வராங்க. அங்க பலிபீடம் கட்டப்படுது. அந்த பேழையில இருந்த சகல ஜீவன்களும் இப்ப வெளியில வந்துருச்சு. வந்துட்ட உடனே நோவா பலி செலுத்தினான். பலி செலுத்தின உடனே கர்த்தர் இப்ப அந்த சொல்றாரு, அந்த வார்த்தையை பாருங்க, 2 காரியம் ரொம்ப அருமையா இருக்கும். 21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார், அந்த பலியை முகந்துட்டார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்த பூமியை சபிப்பதில்லை, மனுஷ நிமித்த பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பாருங்க, இப்ப பலிபீடத்திலிருந்து அந்த சுகந்த வாசனை அவர்கிட்ட போன உடனே இப்ப கர்த்தர் வாயை திறக்கிறாரு. இனி நான் மனுஷனை அழிப்பதில்லை, மனுஷனை நான் சங்கரிப்பதில்லை. மனுஷன் மேல் சாபத்தை எங்கிருந்து வந்ததுங்க? பலிபீடத்திலிருந்து அந்த சுகந்த வாசனை கர்த்தருக்கு போன உடனே இப்ப கர்த்தர் பதில் கொடுக்கிறாருங்க. இனி நான் மனுஷனை சங்கரிப்பதில்லை, மனுஷனை சபிப்பதில்லை, அவனை அழிப்பதில்லை. இப்போ நீங்க ஒரு பிரசங்க பீடத்தை எடுத்துங்க. ஒரு பிரசங்க பீடத்துல வர அந்த பிரசங்கம் கர்த்தருக்கு சுகந்த வாசனையா போகும்பொழுதுதான் உங்க சபையில இருக்க ஜனங்கள் சாபம் இல்லாம வாழ முடியும், அழிவில்லாம வாழ முடியும், சங்கரிப்பு காண முடியாது. அப்போ ஒரு பலிபீடத்தை முதலாவது கட்டின பலிபீடம் அதுதான். நோவா வந்து வெளியில கட்டின முதல் பலிபீடம் அதுதான். இப்ப அந்த சுகந்த வாசனை அடிப்படையில தான் இப்ப அந்த பூமியின் மேலேயும் அந்த இருக்கிற ஜனங்கள் மேலேயும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சுங்க, உங்களுடைய பலிபீடத்துல எப்படிப்பட்ட சுகந்தன வாசனை வரப்போகுது? உங்களுடைய பலிபீடத்துல இருந்து எப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு போய் எட்ட போகுது? உங்களுடைய பலிபீடத்தில் இருக்கிறதான் பதிலே. இப்ப ஜனங்களை பார்க்கல, அவர் சொல்றாரு பாருங்க, அவன் சிறு வயது தொடங்கி, அந்த வார்த்தை எடுத்துங்க, அவன் சிறு வயது தொடங்கி மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருந்தது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும். மனுஷனுடைய நினைவு பயங்கர பிரச்சனை, மனுஷனுடைய நினைவு பயங்கர போராட்டத்தில் சிறு வயதுல இருந்து அப்படிதான் இருக்கிறான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் அப்படிதான் இருக்கிறான், ஆனா நான் அப்படி இருக்க போறது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஒரு மனுஷன் செயல்பாட பார்க்கும்போது நம்முடைய பிரசங்கம் மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு கோட்பாடின் அடிப்படையில் நம்ம பிரசங்கத்தை கொண்டு வரோம்.
நமக்கு தெரிந்த சில ஏதோ ஒரு காரியத்தின் அடிப்படையில் பிரசங்கத்தை கொண்டு வர. கர்த்தர் அப்படி சொல்லலங்க. கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் அந்த சுகந்த வாசனை முகர்ந்தவுடனே சொல்றாரு, அவன் நினைவு சிறு வயது முதல் தொடங்கும். அப்படிதான் இருக்கிறான். ஆனா நான் இனி அவனை சங்கரிப்பதில்லை, நான் இனி அவனுக்கு சாபத்தை அறிவிப்பதில்லை. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? எங்க இருந்து வருது அது? சொல்லுங்க, எங்க இருந்து வருது? பலிபீடம். சொல்லுங்க, பலிபீடம். அப்ப பலிபீடம் முக்கியமா? உங்க சபையில் இருக்கிற ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவதும், உங்க சபையில் இருக்கிற ஜனங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பதும், சாபத்துல விடுதலை ஆவதும், நோயில விடுதலை ஆவதும் எதுல இருந்து இருக்குது நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதுல இருந்து இருக்குது? எதுல இருந்து இருக்குது? அப்ப முழுமையா நீங்க யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க. இந்த பலிபீடத்திலிருந்து நீங்க எந்த பலிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறீங்களோ, எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரோ, எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குதோ, அந்த பலி நிமித்தம் தான் ஜனங்கள் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூறுவீங்கிறார். முழுக்க முழுக்க பொறுப்பாளி யாரு? சொல்லுங்க. ஒரு சபை வரலன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஜனங்க வர்றதில்ல, பலி சரியில்லை. ஜனங்க ஆசீர்வதிக்கப்படல, பலி சரியில்லை. ஜனங்க சாப்பிடத்துல விடுதலை ஆகல, உங்க பலி சரியில்லை. ஜனங்க சுகம் அடையில, உங்க பலி சரியில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னடா குறை சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. நான் பைபிள்ல இருக்கிறத சொல்றேன். நம்ம நிறைய முறை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பலிபீடம் பரிசுத்தமா இருக்குது, ஜனங்க பரிசுத்தமா இல்ல. ஜனங்க பரிசுத்தமா இருந்தா அவங்க வாழ்வடைவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. கர்த்தர் அப்படி வேற மாதிரி சொல்றாரு. மனுஷனுடைய நினைவு கெட்டதா இருக்கும், சிறு வயதுல அப்படிதான் இருக்கிறான். ஆனா அவன் மேல எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? பலி நிமித்தம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒத்துக்கிறீங்களா? பாருங்க, ரெண்டாவது போயின்னு இருக்கலாம். இது நிறைய காரியங்கள நிறைய விதத்துல புரிய வைக்கணும் நான் விரும்புறேன். பலிபீடம் சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சது பலி செலுத்துற இடம், ஆனா அதுல இருக்கிற அர்த்தங்களை உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். வாங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, உனக்குள்ள பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு போறாரு. கொண்டு போன உடனே 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேலுக்கு மேற்காகவும் ஆயிக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உன்னை ஆசீர்வதிக்கிற, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. பெரிய வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையா இருப்பாய், உன் பேரை பிரஸ்தாபப்படுத்துவேன் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப அவங்க புறப்பட்டுட்டான். புறப்பட்ட உடனே அவன் நேரம் எங்க வரான் பாருங்க. புறப்பட்ட உடனே அவன் முதல்ல செய்யற இடமே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். பலிபீடத்தை கட்டி அங்க ஒரு கூடாரம் போட்டுறான். கூடாரம் போட்டு இப்ப அங்க தங்கிடுறான். தங்கிட்டு அவனுக்குள்ள ஒரு நிச்சயத்தை ஏற்படுது. பலிபீடம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எது சொல்றாரோ அது என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். கர்த்தர் எதை சொல்றாரோ அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு உகந்த ஒரு இடம். இப்ப கர்த்தர் சொன்ன உடனே அவன் நேரம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதே இடத்துல கூடாரம் போட்டு தங்குறான் பாருங்க. அங்கிருந்து தான் அவன் கிளம்பி வரான். அந்த இடத்துல தங்கிட்டு அங்கிருந்தா கூடாரம் போட்டு அங்கிருந்து தான் அவன் கிளம்பி வரான். கிளம்பி வரும்பொழுதுதான் பெரிய காரியம் நடக்குது. அவன் தான் மனைவிய சகோதரின்னு சொல்றான். சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் பாஸ்டர். நான் அந்த பலிபீடத்தினுடைய பொருளுக்கு மட்டும் கொண்டு போக விரும்புறேன். முடிச்ச உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க பலிபீடத்தை கட்டி திருப்பி கிளம்பி வந்த உடனே அப்புறம் கர்த்தரை ஆசீர்வதிச்சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பெரிய வகையில பெருகியாச்சு. 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 12ல அதை காமிச்சா பலிபீடத்தை போட்டு அங்க கூடாரம் போட்டான். இப்ப கூடாரத்தை பேத்துட்டு வெளியில வர பெரிய ஆள் ஆயிட்டான். 13க்கு வாங்க. ஆபிராவும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்து விட்டு தென்தேசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கியதுமான ஸ்தலம் மட்டும் போனான். எங்க போறான்?
இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் மிருக ஜீவன்களும் எல்லாம் வந்துருச்சு. ஆனா 4வது வசனம் சொல்ல பாருங்க, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கியதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை ஏன் திரும்ப அங்க வந்தான்? எதுக்கு அந்த பலிபீடத்துக்கிட்ட வந்தான் பாருங்க. பலிபீடம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா ஒரு மனுஷனை பெருக்கத்துக்கு நேரா கொண்டு போறது. பலிபீடம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஒரு மனுஷனை மீண்டும் அந்த இடத்துல கொண்டு வர்றது. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சபையில ஜனங்க பெருகிட்டாங்கன்னா காசு பணம் வந்துச்சா அவன் சர்ச்சை விட்டு போயிடுறான். அவன் காசு பணம் வந்துச்சுன்னு நம்மள மறந்துடுறான். அவன் பெரிய ஆளாட்ட நம்மள மறந்துடுறான். நிச்சயமா மறக்க மாட்டான். ஏன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு அந்த பலிபீடத்தை பற்றி சரியான அறிவு. இந்த பிரசங்கத்தினால நான் பெரிய ஆளான உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த பலியினால நான் உயர்த்தப்பட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நான் சொல்றேங்க, இந்த உலகத்துல அவன் எந்த மூலைக்கு போனாலும் உங்க பலிபீடத்துக்கு வந்து அவன் நிப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது பாருங்க. வருதா வரலீங்களா? காசு வந்துச்சு அவன் போயிட்டான், போலாம். பணம் வந்துச்சு அவன் போயிட்டான். இல்ல போக முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த பலிபீடத்தின் அடிப்படையில் நான் செழிப்பானு அவனுக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அவன் வந்துட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க தொழுது கூடாரம் போடுறான். பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா அவன் அதை மறக்கவே கிடையாது. அவன் அதுல இருந்து அவன் தன் எண்ணத்தை எடுக்கவே கிடையாது. இது நமக்குள்ள நிறைய நேரங்கள்ல இது வரும். சில நேரத்தில் பாருங்க, எனக்கு கூட ஆரம்பத்தில் வந்துருக்குது. ஜனங்க நல்லா வராங்களே, செழிச்ச உடனே ஏன் சர்ச்சை விட்டு போயிடுறாங்க? பணம் காசு வந்தோடனே ஏன் சர்ச்சை விட்டு போயிடுறாங்க? ஏன் நமக்கு எண்ணம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஜெயிச்சுதான் போயிட்டான்னு. ஆனா நம்ம எண்ணம் முழுக்க நம்ம பலிபீடத்து மேலே இருக்கணும். அவன் எங்க போனாலும் ஒரு நாள் இங்கதான் வரப்போறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காசு பணம் வந்த உடனே இல்ல, என்ன வந்தாலும் பலிபீடத்துக்கு ஈடுன்னு ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கூட பாருங்க, நான் மறக்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட இடத்த மறக்க முடியாது. என்னை ரட்சிப்பு நடத்தின பாஸ்டர் மறக்க முடியாது. நான் எப்பயாவது அந்த பக்கம் போகும் போதெல்லாம் என் பாஸ்டரை போய் பார்ப்பேன், அந்த சர்ச்சை போய் பார்ப்பேன். ஏன்னா என்னால் அது மறக்கவே முடியாது. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட சர்ச்சை மறந்துட்டீங்களா? இல்லைங்க, நான் ரட்சிக்கப்பட்ட சர்ச்சை மறந்துட்டேன். அந்த ஃபுல் பீட்டை மறந்துட்டீங்களா? மறக்கவே முடியாது. ஏன் மறக்கவே முடியாதுன்னா, அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு ஜீவன் புறப்பட்டது. பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப பாருங்க, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் வேலைக்காரர்களுடைய சீமானாய் ஆயிட்டான். சீமான ஆன உடனே அவன் முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இப்ப அவனுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. அவனுக்குள்ள பலிபீடம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே பாருங்க, இதை அவன் விடுறதே கிடையாது. நீங்க ஆபிரகாம் வாழ்க்கையில விசுவாசத்தை கத்திருப்பீங்க. ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு உகந்தவன். ஆபிரகாம் வாயின் வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கலாம். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும், வானத்தின் நட்சத்திரங்கள் போல, இதெல்லாம் நீங்க கத்துருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு பலிபீடத்தின் மேல இருந்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப பெஸ்ட், மிக உகந்தது. பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. அதே 13ஆம் அதிகாரம் கடைசிக்கு வந்துருங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. இப்ப இது இங்க ஒரு பெரிய பிரச்சனை. லோத்துக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துருது. இப்ப 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப லோத்தை பார்த்து சொன்னா, நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன், நீ தெற்கே போனா நான் வடக்கே, கிழக்கே போனா நான் மேற்கே போறேன், நீ எந்த பக்கம் போறேன்னு ஆப்போசிட்டா போறேன் சொல்லி முடிச்ச உடனே இப்ப கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்துட்டார். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, 15 வசனம் 14, லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருக்கிற வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியை எண்ணட்டும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் மகளமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். 18, அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை. இப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டான், நான் செழிக்கிறது எதனாலையும் கிடையாது, கர்த்தருடைய பலிபீடத்தினாலதான் தெரிஞ்சுக்கிட்டான். எத்தனை பேர் விளங்குது? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப அவன் வெளியில வந்த உடனே தலைப்பிச்சுக்கல, ஐயோ நான் எப்படி வாழ முடியும், எப்படி நான் முன்னேற முடியும். ஏன்னா இப்ப லோத்துக்கிட்ட ப்ராப்ளம், பயங்கர பிரச்சனை தான். 2 பேரும் பிரியிறாங்க. பிரிஞ்சிட்ட உடனே இப்போ ஆபிரகாம் அப்படி போகும்பொழுது ஆபிரகாமுக்குள்ள கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாம் அங்க போய் பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், பலிபீடம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம எங்க போனாலும் நம்மளால செழிப்பா இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலிபீடம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. பாருங்க,
கர்த்தர் வந்து சொல்றா, நீ எம்மட்டம் நடக்கிற எம்மட்டம் நட, நீ எவ்வளவு தூரம் போறிய நீ அவ்வளவு தூரம் போ. அவனுக்கு விளங்கிடுச்சு பாருங்க. அவன் மனது முழுவதுமே இப்ப அந்த பலிப்பீடத்தின் மேல ஒரு பெரிய அறிவு வந்துருச்சு. இப்ப பெருக்கம் எங்கிருந்து வருது? இப்ப எப்படி நான் பெருக போறேன்? கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் நான் எவ்வளவு தூரம் நடக்கணும், அவ்வளவு தூரம் எப்படி பெருக போறேன்? எப்படி கர்த்தர் என்ன பெரிய ஆளாக்க போறார்? அதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா அந்த பலிப்பீடம். இப்ப போய் அவன் மம்மர பூமியில பலிப்பீடத்தை போட்டுட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பலிப்பீடத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும். என்ன அறிவு? நான் எவ்வளவு தூரம் நடக்கிறனோ அவ்வளவு தூரம் நான் பெருக போறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம புல்பிட்ட நீங்க பார்க்கும்போது பாருங்க, நம்ம பலிப்பீடத்தை பார்க்கும்போது இது எதுவும் சாதாரணமா பார்க்கறது கிடையாது. இதை பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது அநேகர் பெருக்கத்துக்கு நேரா கொண்டு போற ஒரு இடம். இது வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் இந்த இடம் போதும், நமக்கு இந்த பலிப்பீடம் போதும், இதை வச்சா போதும். இத வந்து ஒரு பெரிய பெருக்கத்துக்கு ஏதோ வகையில நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்மளை சார்ந்து வர எல்லாரையும் நம்ம நடத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் பாருங்க, நம்ம நினைக்கிற காசு இல்ல, காசு வேணாயா, பலிப்பீடம் போதும். நிறைய பேர் நம்ம யோசிப்போம், என்கிட்ட ஒண்ணு இல்ல, பலிப்பீடம் போதும். ஏன்னா இந்த பலிப்பீடத்தில் நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தருக்கு சுகந்த வாசனை. இந்த பலிப்பீடத்தினால அநேகர் அவர் செல்வ செழிப்பை மாத்த வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே சில இடத்துல நம்ம வாசிப்போம் இல்லைங்களா, இந்த பலிப்பீடத்தை பத்தி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க மோரியா மலைக்கு கொண்டு போனா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, பலிப்பீடத்தை குறிச்சு ஒரு அறிவு இல்லைன்னு சொன்னா ஈசாக்க ஆபிரகாம் மேல பலி கொடுத்திருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பலிப்பீடத்தை குறிச்சு ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இல்லைன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், ஈசாக்க கட்டி பிடிச்சி ஆபிரகாம் ஓன்னு அழுது இருக்கணும். இந்த இல்லைன்னா அந்த ஈசாக்கு குறிச்சு பல கேள்விகள் இருக்கணும். நீங்க வாட்சி பாருங்க, ஆகார் வெளியில் அனுப்பும் போது ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்துச்சு. ஆகார் யாருங்க? அடிமை பெண். ஆகார் அனுப்பும் பொழுது ஆபிரகாம் மனசு துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் வந்து சொல்றார், உனக்கு அது துக்கமா இருக்க வேண்டாம், நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இஸ்மவேலை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். ஆகார் மேலேயே அவன் அவ்வளவு பாசமா இருப்பான்னு சொன்னா ஈசாக்கு மேலே எவ்வளவு பாசமா இருப்பான்? ஆகாருக்காகவே அவன் மனசு அவ்வளவு துக்கப்படுச்சுன்னு சொன்னா 100 வருஷம் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தாம் மனைவியாக சாரால் எடுத்த பெத்த பிள்ளைக்கு மேல அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும் நினைக்கிறீங்க? அப்ப ஈசாக்கு கொண்டு போய் பலி கொடுன்னு ஆபிரகாம் எந்த மறுப்பும் சொல்லாம, எந்த துக்க முகமா இல்லாம, ஒரு இடத்துல கூட நீங்க அந்த வார்த்தையை வாசிக்கவே முடியாது. ஆபிரகாமுக்கு அது துக்கமா இருந்தது, ஆபிரகாமுக்கு அது மன வருத்தம், ஆபிரகாம் சந்தேகத்தோட யோசிச்சான், ஒரு இடத்துல கூட வாசிக்க முடியாது. ஆபிரகாம் இதுக்காக கண்ணீர் விட்டான், ஒரு இடத்துல வாசிக்க முடியாது. ஏன்? ஏன்னா ஆபிரகாமுக்கு பலிப்பீடம் என்னன்னு தெரியும். பலிப்பீடம் கொல்றதுக்காக கிடையாது, பலிப்பீடம் உயிர்ப்பிக்கிறதுக்காக தேவன் வைத்த ஒரு இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்க எபிரேயர் வாங்க, அதுவும் அவனே சொன்னான்னு வேதம் சொல்லுது, நான் ஏன் சொல்லுவாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தொழுந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறான் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தொழுந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினால் அப்படியே போயிட்டே இருந்து பாருங்க, திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்ப பலிப்பீடம்ன்றது என்ன? பலிப்பீடத்துல கொண்டு போய் ஈசாக்க போட்டா ஈசாக்கு சாம்பல் ஆயிடுவான்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் சொல்றேன், ஆபிரகாம் நிச்சயமா ஈசாக்கு அங்க கொண்டு போயிருக்க மாட்டான். ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த பலிப்பீடம் மனிதனுடைய மரணத்துக்கு ஏதுவானதல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய உயிர்த்தெழுதுக்கு ஏதுவானதுதான் பலிப்பீடம். அது விசுவாசிக்கிறீங்க? இல்லனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆபிரகாம் மனுஷன் தான். ஆபிரகாம் வானத்திலிருந்து குச்சிட்டாரா? ஆபிரகாம் யாருங்க? மனுஷன் தான். ஆபிரகாம் நம்மை போல ஒரு மனுஷன். ஆபிரகாமுக்கும் பிள்ளை பாசம் இருக்கு, ஆபிரகாமுக்கும் ஒரு பெத்தெடுத்த தகப்புன்ற உணர்வு இருக்கு, எல்லாம் இருக்குதுங்க. எப்படி கொண்டு போய் செலுத்த முடியும்? ஆனா ஆபிரகாமுக்கு ஆதியிலிருந்தே தெரியும், ஒவ்வொரு முறையும் பலிபீடத்திட்ட வரும்போது ஆபிரகாம் சாபத்தை பார்க்கல, பலிபீடத்துக்கிட்ட வரும்போது தேவ பிரசன்னத்தை பார்த்தான்.
பலிப்பிடத்திட்ட வரும்போது கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்தான், வெள்ளியும் பொன்னியும் பார்த்தான், ஈசாக்கு பெத்தெடுக்கிற காரியத்தை பார்த்தான். ஒவ்வொரு முறையும் பலிப்பிடத்திட்ட வரும்போது ஆபிரகாம் உயர்ந்து போனான். அப்போ ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், ஈசாக்கு இந்த பலியினால மரிக்க போறவனும் கிடையாது, ஈசாக்கு இந்த பலிப்பிடத்தினால உயிர்ப்பிக்க போறான்னு தெரியும். ஜனங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரணும். இன்னைக்கு நான் கோயிலுக்கு போனேன்னா செத்துற மாட்டேன், இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படுவேன்னு தெரியணும். ஈசாக்கு எப்படி அந்த பலிப்பிடத்திலிருந்து வெளியில வருவான்னு ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சோ, நான் சொல்றேன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கணும். என் சபைக்குள்ள ஜனங்க வரும்போது இந்த பலிப்பிடம் யாரையும் மரணத்துக்கு எதுவா கொண்டு போகாது, இந்த பலிப்பிடம் ஒவ்வொரு முறையும் ஜீவனுக்கு எதுவா கொண்டு போகும். இந்த பலிப்பிடம் உயிர்ப்பிக்கிற ஒரு இடம். இந்த பலிப்பிடம் வானத்தின் நட்சத்திரங்களை போல ஈசாக்கை பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை உங்க இடத்திலிருந்து, உங்க சபையிலிருந்து உங்க சபையின் மேல கர்த்தர் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்ம நினைக்கிறோம் புல்பீட்னா என்ன நினைக்கிறோம், ஏதோ 3 பாயிண்ட் பேசிட்டு போன பிறகு ஏதோ கர்த்தர் சொன்னார் நீங்க நல்லா இருப்பீங்க, அது உலகத்தான் சொல்றாங்க. நீங்க வாழ்க வளமுடன், அது உலகத்தான் சொல்றான். நீ நோய் நொடியில, அது உலகத்தை சொல்றான். உலகத்தா சொல்றது வெறும் வார்த்தை, நீங்க சொல்றது பலிப்பிடத்தினுடைய வார்த்தை. இங்க பதில் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு தகன பலி இருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க ஒரு தகன பலி இருக்கு. நீ வாளாக தலையா இருப்பன்னு சொன்னா அங்க அவனுக்காக கிறிஸ்து பலியா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க புல்பிட்ல நீங்க உங்க பலிப்பிடத்துல இருந்து பேசும்போது, உங்க பலிப்பிடத்துல நிக்கும் போது நான் சொல்றேன், உயிர்ப்பிட்டுகிற வார்த்தைகள் மனுஷனுக்குள்ள அப்படியே புரண்டு வருது. மனுஷன் உள்ள வரும்போது அவன் எப்படி வரானோ, ஆனா இங்க இருந்து வர வார்த்தை அவனை அப்படியே தலையா மாத்திருது, அவனை மேலாக மாத்திருது. நம்ம இதுல தான் கவனம் செலுத்துறோம். இதை விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன் நம்ம ஊழியம் செழிப்பா இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் சொல்றேன் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவேன், செய்தியை நல்லா பிரசங்கம் பண்ணுங்க. அங்கே அதை ஒன்று விட்டுருவாங்க பாருங்க. பாட்டு நல்லா பாடலாம். நம்ம தம்பி கூட இப்போ வந்தார், சுந்தரராமன் அருமையாக பாட்டு பண்ணார், தப்பே கிடையாது. கடவுளை ஆராதிக்கிறது தப்பே கிடையாது. நேற்று கூட தம்பிகிட்ட பேசியிருந்தேன். நிறைய பேர் பாருங்க, சபையை வளர்க்குறதுக்கு புதுசு ஆராதனை செய்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு சபையை பயங்கரமாக வளர்ப்பாங்க. ஏன்னா ஆராதனை செய்கிறவங்க வந்த கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு பெரிய போஸ்டெல்லாம் அடித்து ஜனங்களை சேர்த்துடலாம். ஆனால் பிரசங்கம் பலி, நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது? இது ரொம்ப முக்கியம். பாருங்க, பாட்டு பாடுறது நல்லது இல்லை, ஆராதிக்கிறது தப்பு கிடையாது, ஆராதனை செய்வது ஒரு நாளும் தப்பு கிடையாது. வேதம் சொல்லுது நம்ம அவரை ஆராதிக்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு உள்ள தேவனா இருக்கு, நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா பிரசங்கன்றது ரொம்ப முக்கியம். பிரசங்கன்றது என்ன? கர்த்தருக்கு உகந்த வாசனை நீங்க பேசும் பொழுது கிறிஸ்துவ குறிச்சு அந்த இடத்துல சொல்ல சொல்ல சொல்ல, இந்த புல்பிட்ல இந்த பிரசங்கப்படத்துல நீங்க கிறிஸ்துவை எந்த அளவுக்கு தகனிக்கிறீங்களோ அவ்வளவு வாசனையும் கர்த்தருக்கு போகும் பொழுது அது மக்களுக்கு அப்படியே ஆசீர்வாதமா வருது. அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவனா இருக்கலாம், ஆனா கிறிஸ்து அவன் எண்ணங்கள் எல்லாம் மாத்தக்கூடியவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான உண்மை. ஒரு முறை ஒரு சபையில பிரசங்கம் பண்ண போன பாருங்க, வெளிநாட்டுல. நான் பிரசங்கம் பண்ண போல, நான் வேற ஒரு வேலையாக போயிருந்தேன். போனதுனால அன்றைக்கி அது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. அதனால என்னை பிரசங்கம் பண்ண அந்த இடத்துக்கு போனேன். நாங்கள் வர்றது அவன் அந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் சொல்லிட்டாருங்க, அந்த பாஸ்டர் வராரு. அந்த சபையில் இருக்கிற ஒரு தம்பி என் செய்தியெல்லாம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டாரு பாருங்க. பார்த்துட்ட உடனே அவர் இல்லை பாஸ்டர், அவர் நல்லா பிரசங்கிப்பார், ஆள் பார்க்காத நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அவர் நல்லா பாஸ்டர் நல்லா இருக்கார் பாருங்க, வசதியாக இருக்கிறாரு. நான் சாதாரணமாக நான் ஆராதனை அட்டன் பண்ண போனேன், நானும் பெருசாக யோசிக்கல பாருங்க. போன உடனே அந்த பாஸ்டர், அவருக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. பாட்டு பாடினாங்க, எல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் சாட்சியோடு பகிர்ந்து ஒரு செய்தி கொடுத்துருக்கேன். எவ்வளோ நேரம்? மேலே ஏறினேன். சரி, நான் ஒன்றும் அது மீற போகிறதே கிடையாது. எனக்கு மைக் கொடுத்தீங்கன்னா நான் பல மணி நேரம் பேசுறதுக்கு, அதனால ஏறினோடனே கேட்பேன் என்ன டைமுக்கு நான் முடிக்கணும். மேலே ஏறினேன். எடுத்த உடனே சாதாரணமாக ஒரே ஒரு தலைப்பு தான் எடுத்தேன். வாழ்க்கைன்னா என்ன இப்படின்னு பேச ஆரம்பித்தேன். வேற ஒன்றும் பெருசாக அப்படியே எடுக்கல. வாழ்க்கைன்னா என்னங்க அப்படின்னு ஆரம்பித்தேன். 10 நிமிஷம் ஆச்சு. உடனே ஒரு ஷிஃப்ட் வந்துச்சு, இன்னும் 10 நிமிடம் பேசவும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே 10 நிமிஷம் பேசிட்டே இருந்தேன். இன்னொரு 10 நிமிஷம் வந்துச்சு, இன்னொரு ஷீட்டில் இன்னொரு 10 நிமிடம் பேசவும். 10 10 10 எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு முறை அனுப்புறாரு, இன்னும் 10 நிமிஷம் பேசவும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த முறை எழுதுறாரு, தயவு செய்து இன்னொரு 10 நிமிஷம் பேசவும். 50 நிமிஷம் ஆகி போச்சு.
முடிச்ச உடனே திரும்ப லெட்டர் வந்துச்சு. நான் படிக்கவே இல்லை, வாசி வச்சிட்டேன். நான் சொன்னேன், இந்த 10 நிமிஷம் ஏழை விடுற மாதிரி கிடையாது பாஸ்டர். கீழே இறங்கி வந்து சொன்னார், ஐயா உண்மையிலே நான் வந்து பிரசங்கத்தை கேட்டிருக்கேன், ஆனால் நீ ஆரம்பிச்சோன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து நான் இப்படி பிரசங்கம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை, நான் நல்லா பாட்டு பாடுவேன். அதுக்கு எங்கேயாவது பாட்டு கட்சியில் வேலைக்கு சேர்ந்துடலாம். எதுக்கு நம்மளை அழைச்சார்? நம்ம பேர் என்னங்க? முன்னாடி மட்டும் நல்லா போட்டுக்கிறோம், என்னன்னு போடுறோம் சொல்லுங்க? போதகர், சோ அண்ட் சோ. போதகர்னு போடுறோமா இல்லைங்களா? போதகர்ன்ற அர்த்தம் என்னங்க? போதிக்கிறவர். எதை பறிச்சு போதிக்கிறவன்? எதை குறிச்சு போதிக்கிறவன் சொல்லுங்க? கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில நிலைநாட்டி இருக்கிறாரோ அதெல்லாம் போதிக்கக்கூடியவங்க தான் யாருங்க? நம்ம போதகர். இந்த போதகர் என்ற வார்த்தைக்கு நான் போதகர் சொன்னாவே போதிக்க கூடியவன் அறிவு வேணும் எனக்கு. நான் போதகர் சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ 2 பாயிண்ட், ஏதோ 3 பாயிண்ட், ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து ஒவ்வொரு முறையும் 40 முறை அல்லேலூயா சொல்லிட்டு அப்படியே போறது பிரசங்கம் கிடையாது. பிரசங்கம் என்ன? தகுந்த பலி மேல போகணும். கர்த்தர் அப்படியே முகந்து பார்க்கணும். நீங்க அப்படியே எரிக்க வாசனை வந்துட்டே இருக்கணும். நீங்க பேச 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 கிறிஸ்துவுடைய மகிமை, மேன்மை, மகத்துவங்கள் அந்த பலிபீடத்துல பலியிட 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 ஜனங்களுக்கு நம்பிக்கை வரணும், வாழ முடியுன்ற நிச்சயம் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மாதிரி நான் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வந்து நின்ன, அவர் ஒரு பிளம்பர், இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட அப்பதான் வராரு. இறங்கி போகும்போது சொல்றாரு, ஒன்னு சொல்றேன் பாஸ்டர், ஒரு நாள் கண்டெய்னர்ல கொண்டு வந்து நான் காணிக்கை இறக்குவேன். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டேன் பாருங்க. கண்டெய்னர்ல கொண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க. அதாவது அவர் தர்றாரு ரெண்டாவது விஷயம், அதை விட்டுருங்க. அவர் சொல்றாரு, அது நம்ம மேல. ஆனா அவருக்குள்ள ஒரு வேலை செய்து பாருங்க. இவருக்கு காணிக்க கொடுத்தா கண்டெய்னர்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அளவுக்கு அவருக்குள்ள வேலை செய்திருக்குன்னா அப்ப நீ யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்திருக்கும். ஒரு சாதாரண பிளம்பர் அவரு, ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷன். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்பொழுது இந்த பிரசங்கப்பட எப்படி மாட்டணும்? ஆபிரகாம் மாதிரி வரணும் பாருங்க. ஈசாக்கு இந்த பலிபீடத்தினால மரிக்க மாட்டான். ஈசாக்கு இந்த பலிபீடத்தினால கிடைத்தனாலும் ஈசாக்கு இந்த பலிபீடத்தினால உயிர்ப்பிக்கப்படுவான் என்ற எண்ணம் வரணும் பாருங்க. அப்போ ஜனங்க சபைக்குள்ள வரும்பொழுது நம்ம ஜனங்க சாவுக்கு எதுவான எது இருந்தாலும் சரி அது அவங்களை அழிக்க போறது இல்ல. ஏன்னா இந்த பலிபீடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த பலிபீடம் சொல்லுது, ஈசாக்கு இடத்துல ஒரு சந்ததி விளங்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஈசாக்கு இடத்துல சந்ததி பெருகும். நான் சொல்றேன், உங்க சபைக்குள்ள வர ஜனங்களை வச்சு கர்த்தர் அந்த ஜனங்களை வச்சு பல மடங்கு பெருக்கக்கூடிய தேவனா அவர் இருக்கிறார். கனடா சர்வீஸ் நான் ஆரம்பிக்கும் போது 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேர் என் கூட வந்திருக்கிறார். பாஸ்டர், கனடா பாஸ்டர் வந்திருக்காரு. நானும் அவரும் ரொம்ப தூரம். அப்ப என் வீடு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருப்பேன். கனடா சர்வீஸ் 7 மணிக்கு துவங்கும். நான் கிளம்பி அங்கிருந்து கார் எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பி வந்து குளிச்சுட்டு வரணும். 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்துடணும். எழுந்து குளிச்சுட்டு ரெடியாகி அவரை கூட்டின்னு வரும்போது கார்ல நானும் அவர் அப்படியே வருவோம் பாருங்க. 3 பேர் தான் இருப்பாங்க. 3 பேருக்கு மேல ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு டை கட்டுவோம், அது மாதிரி கேமரா தூக்கி நிக்க வைப்பேன், அப்படியே பிரசங்கம் பண்ணுவேன். 3 பேர். இன்னைக்கு நீங்க அதே பாத்தீங்கன்னா போன வாரம் 100 பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி? நான் போய் யாரையும் கூப்பிடலங்க. ஒவ்வொரு வீட்டை கதவு தட்டி நீங்க வாங்க, நீங்க வர மாட்டீங்களா, நீங்க யாரையும் நான் கூட்டின்னு வாங்கன்னு சொல்ல 3 பேர் 100 பேரா மாறினாங்க. இந்த 100 பேர் நாளைக்கு 500 பேர் ஆவாங்க. இந்த 500 பேர் லட்சக்கணக்கான வகையில கர்த்தர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஏன்னா எதனால நம்ம பெருகிறோம் சொல்லுங்க? நம்ம பெருகு எதுலங்க இருக்கு? பலிபீடத்தில் இருக்குது. அதனாலதான் உங்களை என்னையும் கர்த்தர் பலிபீடத்தில் நிக்க வச்சிருக்கிறார். எதுக்காகனா இந்த பலியை நீ தகனிக்க கடவாய். இதை தகனிக்கும் பொழுது மக்கள் வாழ்க்கை அப்படியே நன்மையா மாறிடுது. அவ்வளவுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி மேல போலாமாங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். கர்த்தரே சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு பலிபீடம் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாம் திறந்து கொள்ளுங்க, வாசிக்கிறேன். மோசே இஸ்ரவேல் புத்திராகிய நான் யாத்திரா 35 வந்துட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 35. தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்துக்கு விலகி
ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்ப பாருங்க, இவன் வந்துட்டான், லாபான் வீட்டுல வந்து நல்லா பெரிய ஆள் ஆயிட்டான், பெரிய ஆளை செழிச்சிட்டான். இப்ப எல்லாம் வந்துச்சு. கர்த்தர் சொல்ல, நீ கிளம்பு. எங்க போக சொல்றாருன்னா, நான் உனக்கு முதல்ல தரிசனமானே அங்க வா. அந்த பெத்தேலுக்கு தரிசனம், அந்த பெத்தேலுக்கு வந்து அங்க ஒரு பலிபீடத்தை கட்டு. பாருங்க, பெத்தேல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அங்க ஒரு சில காரியருக்கு வாசிக்கலாம். ஆதியாகமம் 28க்கு வாங்க, 11ல இருந்து வாசிக்கிறேன். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து அதன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகளும் இறங்குகளுமா இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். சொல்லுங்க, உன் சந்ததி. திரும்ப சொல்லுங்க, உன் சந்ததி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சந்ததி. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இது அங்க ஆபிரகாம் சொன்னார், இது அப்படியே யாக்கோபு கிட்ட கொண்டு வரார். பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளவும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான். 16. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து. இப்ப பாருங்க, முடிஞ்சிச்சு. 20 வருஷம் காலம் ஆகி போச்சு இது நடந்து. இந்த சொப்பனத்துக்கும் இப்ப யாக்கோப்பு திரும்பி வரதுக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் காலம் ஆகி போச்சு. யாக்கோப்பு பெரிய ஆள் ஆயிட்டான். இப்ப கர்த்தர் யாக்கோப்பு கிட்ட சொல்றாரு, நீ அங்க போ, இதே பெத்தேலுக்கு போய் அங்க போய் என்ன பண்ணு, ஒரு பலிபீடத்தை கட்டு. இப்ப பலிபீடத்தை அங்க ஏன் கட்ட சொல்றாருன்னா, அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காமிச்சாரு பாருங்க. அந்த சொப்பனத்தின் அடிப்படையில அந்த பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்தின் அடிப்படையில தான் அந்த ஜனங்க பெருக போறாங்க. இப்ப அவனுக்கு காட்டும் போது சொல்றாரு, உன் சந்ததி எப்படி இருக்குது, பூமியின் தூளை போல் இருக்கும், நீ வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பெருகுவாய். சொன்னது மாத்திரம் இல்ல பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றாரு, அவன் நித்திரை தெளிந்து அவன் பார்க்கிறான், கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அதுக்கு அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாகுது, இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. இப்ப பாருங்க, அவன் திரும்ப பெத்தேலுக்கு வந்து அவனை என்ன கட்ட சொல்றான்னா, பலிபீடத்தை கட்ட சொல்றாரு. பலிபீடம் சொன்னா தேவனுடைய, சொல்லுங்க, அது தேவனுடைய வீடு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வீடு கட்டும் போது எதுக்காக வீடு கட்டுறாங்க? வாழ்வதற்காக வீடு கட்டுறாங்க. இது தேவனுடைய வீடு. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பலிபீடம்ன்றது வரும்போது தேவனுடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள வர எல்லாருமே பராமரிக்கப்படணும். சராசரியா நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு என்ன கொடுப்போம்? வாங்கன்ற வார்த்தையாவது சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? உங்க எதிரியே இருந்தா கூட வந்தா என்ன சொல்லுவீங்க? நீங்க நல்லா சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் கோச்சினா அப்படின்னு போயிடும். பாத்தீங்களா? வாங்கன்னு சொல்லுவோம். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு கிளாஸ் தண்ணியாவது என்ன பண்ணுவீங்க? தருவீங்க. உங்க தகுதிக்கு உட்பட்டாத அவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? பராமரிப்பீங்க. உங்க தகுதிக்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ, உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்ய முடியும். இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றான், இது தேவனுடைய வீடு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வீட்டுக்குள்ள ஒருத்தன் உள்ள வந்துட்டா அவன் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் வெறுமையா திரும்பி போகவே மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது தேவனுடைய வீடுங்க. இங்க வந்துட்டு நான் தாகத்தோட திரும்பி போனேன், இங்க வந்துட்டு நான் பெற்றுக்கொள்ளாம போயிட்டேன், நான் இங்க வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் இங்க வந்துட்டு எனக்கு சரியாவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேவனுடைய வீடு. சொல்லுங்க, இது தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சபையில சில வாலிப பிள்ளைங்களா இருப்பாங்க. என் வீட்டுக்கு போய் ஏதாவது எடுத்துன்னு வாடான்னா ரொம்ப துரிதமா வருவான். ஏன் சொல்லுங்க? என் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு ஏதாவது நிச்சயமா கிடைக்கும்னு தெரியும். ஒரு ஜூஸ் கிடைக்கும், இல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், இல்ல சாக்லேட் கிடைக்கும், இல்ல அவனுக்கு ஏதாவது கிடைக்கும். வீட்டுக்கு போய் எதாவது எடுத்துன்னு வாடான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வண்டி எடுத்துன்னு ஓடுவான் பாருங்க. ஏன்னா என் வீட்டுக்குள்ள பாஸ்டர் வீட்டுக்கு போயிட்டா நிச்சயமா அங்க ஏதாவது நமக்கு
நீங்க யோசிச்சு பாருங்க, என் வீட்டுக்கு வர ஒரு பிள்ளைக்கே அப்படி சந்தோஷமா இருக்கு சொன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வரவனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? நீங்க தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனை சொல்றாரு, இப்ப நீ எல்லாம் சரியாயிட்ட, நீ அங்க போ, திரும்ப நான் உனக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சேன், அந்த தரிசனம் காமிக்கிற இடத்துல ஒரு வீட்டை கட்டு, ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த பலிபீடம் அநேகரை வாழ வைக்கிற ஒரு பலிபீடம், அது வானத்தின் வாசல். அது ஏமே சும்மா பேர் மட்டும் வச்சிருப்பாங்க பாருங்க சபை, வானத்தின் வாசல். இல்ல இல்ல, பலிபீடத்துல ஒரு ஒவ்வொரு பிரசங்கமும் வானத்தின் வாசலா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? எங்களுடைய பலிபீடம் அது வானத்தின் வாசல். அது ஏமே அப்ப அவன் சபைக்குள்ள வரான்னு சொன்னாவே வானத்தின் வாசல்ல வந்துட்டான்னு அர்த்தம். வானத்தின் வாசல்னா பரலோகங்க. அப்போ ஒருத்தன் பரலோகத்துக்குள்ள போயிட்டா கஷ்டத்தை பார்க்கவே, கண்ணீரை பார்க்கவே முடியாது. பரலோகத்துக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நரகத்தினுடைய எந்த தாக்கமும் அவன் மேல வராதாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? என்னுடைய சபை ஒரு பரலோகத்தின் வாசல். அது விசுவாசிக்கிறீங்களா? ஏமே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்களே பரலோகத்துக்கு வாசலா இருக்கும் போது நீங்க எப்படி ஒண்ணு இல்லாம இருக்க முடியும்? நான் தான் பரலோகத்துக்கு வாசல், நான் இதுக்குள்ள வரவன் வாழ்வடைகிறான், இதுக்குள்ள வரவன் செழிக்கிறான் போது நான் எப்படி செழிக்காம இருக்க முடியும்? அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க பாருங்க. முதல்ல நமக்கு விளங்கணும், நமக்கு பலிபீடம்னா நமக்கு விளங்கலன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நம்மளால பலிபீடத்தில் நிற்கும் போதெல்லாம் கஷ்டம் இருக்கும். இங்க நின்று நிறைய பிரச்சனையை பேசுவோம், இங்க நின்று இந்த பலிபீடத்தில் நின்று வேதனைகளையும் வியாகுலங்களையும் பேசுவோம், இந்த பலிபீடத்தில் நின்று துக்க காரியங்களை பேசுவோம். இந்த பலிபீடத்தில் நின்று அதெல்லாம் ஜனங்களுக்கு வாழ்வு தரவே தராது. ஏன்னா பலிபீடத்துல யாரு தகனிக்கப்படணும் சொல்லுங்க? பலிபீடத்துல ஆடு தகனிக்கப்படணும். அங்க ஆடு தகனிக்க தகனிக்க மனுஷன் மேல என்ன வந்துனே இருக்குது? அவன் குற்றத்தோடு நின்று இருக்கிறான். ஏன்னா இப்ப அது முழுமையா தகனிச்சு முடிக்கிற வரையும் அவன் குற்றத்தோடு அதை பலிபீடத்துக்கிட்ட நின்று இருக்கிறான். அது தகனிக்க தகனிக்க அவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, அவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப முழுமையா தகனிக்கப்பட்டாச்சு, அவன் மனசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முழுமையான ஒரு சந்தோஷமா மாறும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள வரும்போது அவன் வாழ்க்கையை செழிப்பாக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன வச்சிருப்பாருன்னு சொன்னா என் வாழ்க்கை எப்படி போய் தத்ரத்தில் விட முடியும் அவரால? சொல்லுங்க, எப்படி முடியும்? ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டுல போய் வாசிங்க, ஆசாரியர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. 6 அடைக்கல பட்டணத்துல, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக ஆசாரியர்கள் தான் வாசமா இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? ஆசாரியர்கள் தான் உள்ள வாசமா இருக்கணும். ஒருத்தன் உள்ள பாவம் செஞ்சு உள்ள வரும்போது அந்த ஆசாரியன் சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு கொடுக்கணும், அந்த ஆசாரியன் உடுத்துற உடுத்தியை தரணும், அந்த ஆசாரியனை குறித்து அவனுக்கு பராமரிக்கணும். உங்களை என்னையும் கர்த்தர் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறன்னா, இந்த உலகத்துல நம்பிக்கையே இல்லாம திக்கற்றிருக்கிற வாழவே முடியாத உள்ள வரும் பொழுது உங்களுக்கு எதையெல்லாம் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுறாரோ அதெல்லாம் அவன் மேல வரும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு போட்டு சொல்றாரு, போய் கட்டு, நீ போ அந்த இடத்துல போய் ஒரு பலிபீடத்தை கட்டு, அந்த இடத்துல கட்டு. ஏன்னா நான் உனக்கு எதெல்லாம் தரிசனமா காமிச்சனோ அந்த பலிபீடத்துல அதுதான் பிரசங்கம் பண்ண முடியும். பாருங்க, அவன் அப்படியே போய் செய்யறான். 35க்கு வாங்கினேன், திரும்ப 35க்கு அவன் அப்படியே போய் செய்யறான் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்று வஸ்திரங்களையும், அப்படியே நீங்க வாசிட்டு போலாம். 5 பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோப்பின் குமாரரை பின் தொடராது இருந்தார்கள். யாக்கோப்பும் அவனோடு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துல பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரருடைய முகத்திற்கு தப்பி ஓடி போன போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபக்காலின் தாதியாகிய தெபேரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமா இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. கொண்டு வந்துட்டான். முழு குடும்பத்தையும் சொல்றான், வாங்க எழுந்து போவோம், எல்லாரும் வாங்க பெத்தேலுக்கு போவோன்றான். ஏமே, ஏன்னா கர்த்தர் அங்க எனக்கு என்ன காமிச்சாரோ அதை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றான், எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்குறான். பாருங்க, இன்னைக்கு அப்படியே வாங்க நீங்களும் நானும். உங்களை என்ன இந்த புல்பிட்டில் எதுக்கு ஏத்தினார்னா, இங்க நின்று உங்க கதை என் கதை பேசுறது கிடையாது.
இங்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவகுமாரன் மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வந்து அந்த மனுகுலத்துக்காக என்ன செய்து தன்னைத்தானே தகன பலியாய் அவர் எதை கொடுத்தாரோ அதை பேச முடியுதான் உங்களை என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் கொண்டு போக சொல்றார். அப்படியே வாசிக்கலாம் பாருங்க வாங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம். பலிபீடம்னா ஒரு வெளிப்பாடு வரணும். நம்ம வந்து பலிபீடம்னு சொல்லும் போது டைம் ஆகி போச்சா? ஒரு 5 நிமிஷம் பாஸ் இதை முடிச்சுட்டுனா சரியா இருக்கும். டீயை விட இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் டீக்கு போகலான்னு நினைக்கிறேன்? இல்லை பிரசங்கம் பண்ணட்டுமா? டீ தான் வேணுமோ? பிரசங்கம் பண்ணுன்னா ஒரு ஏதாவது சொன்னால் தானே அங்கே பண்ண முடியும். யாரும் எதுவும் பேசவே மாட்டேன்றீங்களே. டீ சாப்பிடலாமா பிரசங்கம் பண்ணலாமா? சரி பண்ணலாம். 1 சாமுவேல் வாங்க. 1 அதிகாரம் பாருங்க. ஒரு வெளிப்பாடு. நம்ம வந்து புல்பீட்டை பார்க்கும்போது ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இந்த பலிபீடம் இப்படிப்பட்டதான்னு நமக்கு வரணும் பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம். எல்லாம் திறந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னாளுடைய கதைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அன்னாள் வரும்போது அந்த எல்கானா அவனுடைய கணவன் அவளை கூட்டிட்டு வரும்போது முதல் முறை வந்த உடனே பயங்கர கிளேசம் உள்ள ஸ்திரியா இருக்கிறா. அவள் நாச்சியார் அவளை ரொம்ப அற்பமா என்றா, மன கஷ்டத்துல போறா. போயிட்டு அந்த பலியெல்லாம் அவன் செலுத்த போறான். செலுத்ததுக்கு அப்புறம் அங்க தேவாலயம் பக்கத்திலே அவ போய் கிளேசத்தோட அழுகுறா. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீரானால். அதே மாதிரி பாருங்க, அவ கேட்டதை கர்த்தர் கொடுத்துட்டார். உடனே அங்க சாமுவேல் பிறக்கிறான். அப்ப எல்கானா வந்து கூப்பிடுறான். வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 21 வசனம் வாசிங்களேன். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் மனிதரோடு போனான். எல்கானாக்கு ஒண்ணுதான் தெரியும், வருஷந்தோறும் போய் பலி செலுத்திட்டு வரணும். அது மட்டும் தான் தெரியும். ஆனா அவன் அண்ணால கூப்பிடுறான். அண்ணால் போல வாசி பாருங்க. அண்ணால் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவள் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படுவளும் அங்கு எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னான். எல்கானாக்கு வந்து பலிபீடம் தெரியும், பலியை பத்தி தெரியும். பாருங்க, நீங்க நிறைய பேருக்கு இயேசு மரித்தார்னு தெரியும், பாவத்துக்கு மரித்தார், சாபத்துக்கு எல்லாம் தெரியும், பலிபீடமும் தெரியும். எல்கானா மாதிரி சும்மா ரெகுலரா போயிட்டு வரதில்ல. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு செய்தி சொல்லணும், அந்த மாதிரி போல. எல்கானா வந்து ஒரு நார்மல் பர்சன், ஒரு ரெகுலரான ஒரு ஆள். அவன் போவான், பலியை பத்தி தெரியுது, பலியை கொண்டு போறான் அவன். ஆனா அண்ணால் அப்படி கிடையாதுங்க. நீ போ, நான் இப்போ வரல, நான் எப்போ வரேன்னு சொல்லிட்டு வரா பாருங்க. அது வாசித்து பாருங்க. 23 வசனம். அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளை பால் மறக்க பண்ண மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். 24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். பிள்ளை இன்னும் எத்தனை காளையை கூட்டு போறா? எத்தனை காலங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. பலிக்கு போறா, சும்மா போல 3 காளையை கொண்டு போறா. அவளுக்கு தெரியும் பதில் எங்க இருந்து வந்துச்சுன்னு அவளுக்கு தெரியும். இப்ப 3 காளையை கொண்டு போறா. கொண்டு போறது மாத்திரமல்ல, பிள்ளையும் கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போறது மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷத்தோட போய் அந்த பிள்ளை அங்க விட்டுட்டு வரா. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பெத்த பிள்ளைய கொண்டு போய் கோயில்ல விட்டு வரான்னு சொன்னா சாதாரண விஷயமா? சொல்லுங்க, நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்க பிள்ளை கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் காணாம போயிட்டு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு முறை நான் எங்கேயோ இருக்கிற பாருங்க, என் பொண்ணு வந்து பையன் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான், ஸ்கூல் பஸ். அது கிரவுண்ட்ல, வேற ஒரு கிரவுண்ட், பெரிய ஸ்கூல், இன்னொரு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கிறான் பக்கத்துல. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 போன் வந்துருக்கும். அவன் காணும். நான் எங்க தூரத்துல இருக்கேன், இருமா யாராவது அனுப்பிச்சு பேசுறேன், ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இல்ல அவன் என்ன ஆனா தெரியல, கிரவுண்ட்ல இல்ல, வாட்ச்மேன் சொல்லிட்டான், கிளாஸ் ரூம்ல இல்ல. இருமா ஒரு 10 நிமிஷம் ஏன் அப்படி கத்திட்டு? 20 போன் மேல வந்திருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் என் ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு, இன்னொருத்தர் அனுப்பிச்சு, அங்க பஸ் டிரைவரை பிடிச்சி போனா பக்கத்துல கிரவுண்ட்ல வந்து பால் விளையாடினுங்கிறான். எவ்வளவு நேரம் காணாம போயிட்டான்? ஒரு அரை மணி நேரம். ஆனா அண்ணாள் சந்தோஷத்தோட பிள்ளைய கூட்டு வரா தேவாலயத்துக்கு. கூட்டு வந்து சும்மா இல்லைங்க, பலிகளை அங்க வைக்கிறா. அந்த பலிபீடத்துக்கிட்ட பிள்ளைய கொண்டு போய் கோயில்ட்டு விடுறா. ஏன் தெரியுங்களா? இந்த பலி செலுத்துகிற இந்த பலிபீடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிலும் ஒரு தாயின் பாசத்தை விட மேலான ஒரு பாசத்துக்குரியது. அது
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தாய் பராமரிக்கிறத விட இந்த பலிபீடம் அவனை பராமரிக்கணும் அவளுக்கு தெரியும். அதனாலதான் பாருங்க, சாமுவேல் ஏதோ அங்க ஏலினுடைய சத்தத்துல, ஏலினுடைய பராமரிப்புல, ஏலினுடைய பிள்ளைகளுடைய பராமரிப்புல வரல, கர்த்தருடைய பராமரிப்புல சாமுவேல் வளர்ந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால அவளுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. 2ஆம் அதிகாரத்துல சொல்ற பாருங்க, அன்னாளின் ஜெபம் அப்படியே, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். இப்போ அவளுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு, வெளிச்சம் வந்துருச்சு. என் பிள்ளை கஷ்டப்படவே மாட்டான், என் பிள்ளை கண்ணீர் சிந்தவே மாட்டான், என் பிள்ளை ஏதோ தரித்திரத்துல வாழவே மாட்டான், என் பிள்ளை ஒரு அனாதை இல்ல, இந்த தாயை விட அந்த பலிபீடம் மேலானதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலிபீடத்தை நீங்க சாதாரண எண்ணாதீங்க, இது பராமரிக்கிற ஒரு இடம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா நம்ம ஏதோ நம்ம அப்படியே நம்ம பாருங்க பலிபீடம் சொன்னா ஒரு செய்தி கொடுக்குறதா நினைக்கிறோம். இல்ல இல்ல, ஒவ்வொரு முறை நீங்க பிரசங்கம் பண்ணும் போது தேவ அன்பு மக்கள் மேல இறங்குது. ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும் போது இந்த உலகத்துல நம்பிக்கை அல்லது வாழ முடியாத மனுஷனுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை ஏற்படுத்துறீங்க. என்ன? தாயை விட இயேசு மேலானவர், தகப்பனை விட இயேசு மேலானவர், எல்லா துக்கத்தை விட அதை மாற்றக்கூடிய தேவன் மேலானவரா இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவன் ஊழியக்காரனா மாறினான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவன் பார்த்துட்டான். நீங்க பாருங்க, சவுலுக்கு பலியை பத்தியும் தெரியல, பலிபீடத்தை பத்தியும் தெரியல. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், ஜனங்க என்னை விட்டு செதறி போறாங்க, நான் என்ன பண்ணுவேன், ஜனங்க என்னை விட்டு செதறி போறாங்க, ஜனங்க என்னை விட்டு செதறி போறாங்க, அதனால இப்ப நான் என்ன பண்ண, பலி கொடுத்தாகணும். உங்க பலிபீடம் ஜனம் செதறி போறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜனங்க வராம போயிட்டா அதுக்காக இல்லங்க. இது நிறைய பேருக்கு பாருங்க, அந்த பலிபீடத்தை காத்துக்கொள்ற வேலை கிடையாது, பலிபீடம் தான் அநேகரை காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விரும்புறீங்களா? நான் சொல்றேன், உங்க பலிபீடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை ஒவ்வொரு முறையும் நீங்க தகன பலியிடும் பொழுது உங்க சபைக்குள்ளாக சாமுவேல்கள் பிறப்பதை நீங்க பார்க்க முடியும். உங்க சபையில தீர்க்கதரிசிகள் எழும்புறதை பார்க்க முடியும். நான் சொல்றேன், உங்க சபை பலிபீடத்தை நீங்க உற்று பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு அந்த வெளிப்பாடு மாதிரி உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். என் சபை மரணத்துக்கு ஏதுவான சபை இல்ல, இந்த பலிபீடத்துல வருகிறவன் மரணத்துக்கு ஏதுவானாலும் அவனை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய சபையினுடைய பலிபீடத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள வரணும், இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. நீங்க ஒவ்வொரு முறையும் பலிபீடத்தை பார்க்கும்போது ஒரு எண்ணம் உள்ள பெருகணும் பாருங்க. இந்த வெளிப்பாடு வந்தாதான் உங்க வாய் நல்லா வருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேலே ஏறி ஏதோ ஒன்று கதை சொல்றதில்ல பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், அதை பேசுறதுக்கு உங்களை என்னையும் கர்த்தர் அழைக்கல. ஏதோ ஒன்று நடந்தது, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா, இது என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த ஊழியக்காரன் என்ன ஆனான்னு தெரியுமா, எவன் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க. நான் சொல்றேன், இது தேவனுடைய வீடு. இது ஆமென். தேவனுடைய வீட்டில் யாரை பத்தி பேசணும் சொல்லுங்க? யாரை பத்தி பேசணும்? என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு நீங்க மோடி என்ன பண்றாரு தெரியுமா நான் சொல்ல, ஏங்க அந்த ஆளை பத்தி பேசுறீங்க? என் வீடு இது. யாரை பத்தி பேசணும்? நீங்க யாரை பத்தி பேசணும்? இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல், இது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு இடம். இங்க கட்டுமான பணிகள் உண்டாகுது, இங்க மீட்பின் காரியங்கள் உண்டாகுது, மரணத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலமாய் இந்த பலிபீடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு உள்ள வரட்டும். நான் சொல்றேன், உங்க ஊழியம் தோல்வியை பார்க்காது. ஒவ்வொரு முறையும் உங்க ஊழியத்துக்குள்ளாக, உங்க சபைக்குள்ளாக நுழையிற ஒவ்வொரு மனுஷனும் அங்கீகரிக்கப்படுவான். அந்த வானத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை சுமந்து கொள்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?